Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமேட்டிக்ஸ் லீனியர் ஈக்குவேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சரிங்களா. லீனியர் ஈக்குவேஷன்றது தெரியுமில்ல, 2 வேரியபிள் 3 வேரியபிளுக்கு உள்ளது. ஓகேயா, அதை வந்து எலிமினேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், ஒன் டைப் ஆஃபில் சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இன்னொன்று வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இது ப்ரீவியஸ் கிளாஸில் படித்தது. இப்போ நம்ம 12th படிக்கிறது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்றத ஒன்று படிச்சிருக்கோம் 1.3 எக்ஸசைஸில். அதுக்கு எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் பி நான் வரணும். ஏ இன்வர்ஸ் பி கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, குட். இதே மாதிரி லீனியர் ஈக்குவேஷனை அடுத்தடுத்து டைப் ஆஃப் இதில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, 1.4 இருக்குது. டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்றது அணிக்கோவை முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இன்வர்ஷன் முறையை வந்து நேர்மாறு அணிக்காணல் முறைன்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினன்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் எக்ஸசைஸ் 1.4ல் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க டிட்டர்மினன்ட் மெத்தடை. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுன்றது நேர்மாறு அணி காணல் முறை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு நிதானமாக கிராமர்ஸ் ரூல் அப்படின்ற நான் வந்து என்ன நான் வரணும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா, இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல்டா அப்படின்னு உனக்கு நான் வரணும். டிட்டர்மினன்ட் மெத்தடுக்கு அதுதான் அர்த்தம் சரிங்களா. இப்போ கண்டிஷன் இருக்குது, சில கண்டிஷன்ஸு அதை சொல்கிறேன். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கன்சிஸ்டன்ட். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டா கன்சிஸ்டன்ட், அதாவது ஆன்சர் கிடச்சிரும், ஒருங்கமை உடையது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதை நான் வச்சுக்கிறோன்னு சரியா. நெக்ஸ்ட்டு டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 அண்டு டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் டு 0, அதில் 3 வேரியபிளாக இருந்தால் டெல்டா இசட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கிடைக்கிது. நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன மீனிங்கு, நம்பர்ஸ் கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் நம்பரோ மைனஸ் நம்பரோ ஏதோ கிடைக்கிது, ஆனால் 0 கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இதை கொண்டு போய் நம்ம அங்கே கிராமர்ஸ் ரூலில் அப்ளை பண்ணோம்னா, கிராமர்ஸ் ரூலில் இதில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, நல்லா யோசிச்சுப்பார், உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியானா, நான் டிஃபைன் அப்படின்னு வந்தால் தான் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வரும். பட் இதில் கொண்டே போட்டு பார்த்தீங்கன்னா நீனே யோசிச்சுப்பார், டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ கீழே நாட் ஈக்குவல் டு 0, மேலே நாட் ஈக்குவல் டு 0, அப்போ நம்பர் வந்துடும், அடிச்சிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும் ஆன்சர் கிடைக்கிறனால. அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஒரே ஒரு தீர்வு, சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமை உடையது, மேலும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் ஆன்சரு கேதர் பண்ணிடலாம், எடுத்துடலாம் சப்ஸ்டிட் பண்ணி. புரியுதா சொல்கிறது? அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட்டு. பொறுமையாக நிதானமாக பார். தமிழில் ஒருங்கமை உடையது, ஒருமைத்தன்மை வாய்ந்தது இல்லை ஒருங்கமை உடையது, மேலும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ரைட். இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு, டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இந்த கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி பாருவேன். டெல்டா எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டெல்டா எக்ஸுக்கு ஒரு நம்பர்னு அர்த்தம். டெல்டாக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அப்போ கீழே 0 வந்துருச்சு. எக்ஸ் ஈக்குவல்னு அப்ளை பண்ணோம்னா டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, டெல்டா வந்து என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. கீழே 0 வந்துச்சுன்னா நாட் டிஃபைன் அர்த்தம். நாட் டிஃபைன் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட்னு அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடணும். சொல்யூஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஓகே சொல்கிறது. அப்போ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, நிதானமாக பார்த்துக்கோ. அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது 3rd கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று, 3rd. உனக்கு வந்து இருக்கிறது வந்து யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குது புக்கில். எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருக்கிறது வந்து நோ சொல்யூஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஓகேயா, அதை ஒரு கண்டிஷனாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்து நிதானமாக பார்த்துக்கோ, நிதானமாக பார்த்துக்கோ.
எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ செய்யல பார்த்து சால்வ் பை யூஸிங் டிட்டர்மின் மெத்தடு அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின், ஆர் கிராமர்ஸ் ரூல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா சொல்கிறது? அப்போ இந்த மாதிரி கேட்டுட்டாலே நானாக ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ இதை டெல் அப்படின்னு எடுத்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு உள்ளதை எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதணும். அதான் டெல்டா. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். டெல் எக்ஸ் அப்படின்றது என்ன, டெல் ஒய் என்ன அப்படின்னு பார்க்கணும். டிட்டர்மெண்ட் தான் எல்லாமே. அதனால் அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிடாத. ஓகேயா? ரைட். டிட்டர்மெண்ட்னா 2 சைடு கோடு போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக. மேட்ரிக்ஸாக போட்டுட்டிங்கன்னா வேல்யூ பண்ண மாட்டாங்க. சரியா? வேல்யூவேஷன் எடுக்க மாட்டாங்க, தப்பாயிரும். இப்போ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் வந்து 1, கோஎஃபிஷியன்ட் ஒய் 1, இங்கே 1, இங்கே -1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கிறோம். சரிங்களா சொல்கிறது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கையில் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 1 1s are 1, -1. இங்கிட்டு ஒரு கிராஸ் பண்ணோம்னா அடுத்த டைரெக்ஷனுக்கு ஒரு -1. சரிங்களா? 1 -1 -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடச்சிரும்? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. நான் சொன்னதை நான் சொல்லி காமிச்சிருக்கேன். டிட்டர்மெண்ட் தான் போடணும், மேட்ரிக்ஸ் போட்டுறக்கூடாது. ஓகே, குட். இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா -1 -1 -2. அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரிங்களா? ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து டெல் எக்ஸ் அப்படின்னா எக்ஸோடைய காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதணும். ரைட் சைடில் இருக்குவார் 2 4 ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளதை அது ரெண்டையும் எடுத்து எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும். காலத்தை தெரியுதா? நிரல் அப்படின்றத. அதே மாதிரி ஒய் அப்படின்னா ஒய்யுடைய காலத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்ததை எடுத்துகிட்டு எல்லாமே டெல்டாவில் தான் சேஞ்ச் பண்ணணும். நீ வாட்டில் அடுத்து டெல்டா எக்ஸ் சேஞ்ச் பண்ணிடாத. டெல்டாவில் சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வரணும் ஒன்றையும். எக்ஸோடைய காலத்தை எடுத்துகிட்டு கான்ஸ்டண்ட்டை போட்டோம்னா டெல் எக்ஸு. ஒய்யோடைய கான்ஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு ஒய்யோட எலமெண்ட்டை எடுத்துகிட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் போட்டோம்னா அது டெல் ஒய். அதுக்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் கிராஸ் பண்ணிவிட்டு. இப்போ எல்லாமே ஆன்சர் வருது. டெல் எக்ஸ் பை டெல்டான்னு டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். தெரியுதா சொல்கிறது? டெல் எக்ஸ்க்கு என்ன இருக்குது? -6 பை -2 அடிச்சிட்டோம்னா 3. அப்போ ஆன்சர் ரெடி ஆகிடுச்சு பாரு. இதுதான் யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 2 பை -2 அடித்தோம்னா -1. ஓகேயா? அப்போ என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு -1. இந்த மாதிரி சம் தான் யூனிக் சொல்யூஷன்றது. ஆன்சர் வந்து ரெடி ஆயிரும். இது மாதிரி தான் உனக்கு டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது. நோ சொல்யூஷனோ மெனி சொல்யூஷனோ இல்லை. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் இருக்குது. திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கு நான் பேக்கில் அடுத்தடுத்து இதில் இந்த பின்னாடியே ரிவர்ஸ் அப்படியே இதே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நோ சொல்யூஷனுக்கு ஒன்று, மெனி சொல்யூஷனுக்கு ஒன்று. அதையும் நல்லா பார்த்துக்கோ. உனக்கு இருக்கிறது யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான். இந்த கணக்கு மட்டும்தான் மாடல். இதே இது 2x2 மாதிரி 3x3 இருக்கும். அதே மாதிரி டெல் கண்டுபிடிக்க வேண்டியது, டெல் எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது, டெல் ஒய் கண்டுபிடிக்க வேண்டியது, டெல் இசட் கண்டுபிடிக்க வேண்டியது, கிராமர் ரூல் அப்ளை பண்ண வேண்டியது, யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேயா? பட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அவங்களா கேட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யணும் அப்படின்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா கணக்கு நான் சொல்கிறேன் உனக்கு. சரியா? இப்போ செகண்ட் டைப்பில் வர்றேன். இப்போ x + y = 2, 2x + 2y = 4ன்னு எடுத்திருக்கேன். நானாக கணக்கு எடுத்து உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ டெல்டா கண்டுபிடிக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் x 1 1, இங்கே 2 2, 2 - 2 0ன்னு ஆயிடுச்சு. டெல்டா 0 ஆயிடுச்சு. சரி, டெல் எக்ஸ் கண்டுபிடிப்போம். டெல் எக்ஸ் என்ன ஆகுது பாரு. எக்ஸ் காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளது 2 4 போடுறேன். அப்போ 2 2s are 4, 1 4s are 4 கழிச்சால் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் டெல் இசட் கண்டுபிடி. டெல் ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஒய்யோடைய காலத்தை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு போடு. 4 - 4ன்னு வருது, 0 வருது. ஓகே, ரைட். அப்போ டெல்டா = 0, டெல் எக்ஸ் = 0, டெல் ஒய் = 0ன்னு வருது. இந்த மாதிரி எல்லாமே 0 ஆனால் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று மெனி சொல்யூஷன் ஒன்று இருக்குது, நோ சொல்யூஷன் ஒன்று இருக்குது. பட் இது 2x2 அப்படின்றனால இது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் தான். அண்ட் இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன். அப்போ வந்து 2 ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனாக ரெடியூஸ்ட் ஆகும். 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒன்றா ரெடியூஸ்ட் ஆகும். அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம ஒய்க்கு எடுத்துக்கிறணும். ஒய் = k அப்படின்னு எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். 2 ஈக்குவேஷன் இருந்தால் ஒரு ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகிரும். 3 ஈக்குவேஷன் இருந்தால் 2 ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகிரும், குறைஞ்சிரும். தெரியுதா சொல்கிறது? அப்போ ஒரு வேரியபிள் நம்ம எக்ஸ் ஒயின்னு இருக்கனால ஒரு ஒய்ன்ற வேரியபிளை குறைக்கிறோம், கேன்னு எடுத்துடுறோம். சரிதா? ஏன்னா எக்ஸ் ஒய் தானே யூஸ் ஆகிருக்கு. அப்படியே கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு
அப்படி செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு எக்ஸ் எடுக்கிறோம். சரியான்னு பார்த்துக்க. அல்லது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு நம்ம எடுக்கலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு எடுக்கிறது தான் நல்லது. சரியா சொல்கிறது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு எடுக்கிறது தான் நல்லது. ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேயா? அதனால் சொல்கிறேன். எப்படி வேணாலும் செய்வாங்க, அதனால் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. திருப்பி நான் ஏன்னா இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒய்யும் கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன் உனக்கு. அந்த ஒய் ஈக்குவல் டு கேன்னு வந்துச்சுல, அந்த எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்மளாக எடுத்துக்கிறது. ஓகே சொல்கிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா எக்ஸுக்கு எடுத்துக்கிடுவாங்க கேன்னு, ஒய்யை கண்டுபிடிச்சி காட்டுவாங்க. அதனால் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய ஆன்சர் சொல்யூஷன். கே பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். கே பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ரியல் நம்பர்ஸ்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா கேக்கு பதிலாக வேல்யூ கொடுக்க நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே மீனிங். சரிங்களா சொல்கிறது? இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனித்து பாரு. நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸோட தேவையில்லை. எந்த ஸ்டெப்ஸு? இந்த ஸ்டெப்ஸோட தேவையில்லை. இது நம்மளுக்கு இது தேவையில்லை. வேணுன்னா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே ஒய்ஸ் ஈக்குவல் டு கேன்னு நான் எடுத்துட்டனால அதையே இங்கே என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். எக்ஸுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஒய்க்கு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவாங்க. நான் சொல்கிற புரியுதா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு எக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி பாரு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஒய்க்கு கேன்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2 மைனஸ் கே அப்படின்னு போட்டு கூட கண்டுபிடிப்பாங்க. அதாவது புரிஞ்சுக்கோ, இந்த இடம் சேஞ்ச் ஆகும். இது வேணால் மாற்றிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? ஆனால் சொல்யூஷன் ஒன்றா தான் வரும். டெல்டா வந்து 2x2 வந்து எல்லாமே 0 ஆகுது. அதனால் ரெண்டு ஈக்குவேஷன் அப்படின்றது 2x2 மேட்ரிக்ஸ்குள்ள ஒரு ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகும். அப்போ ஒரு ஈக்குவேஷனை விட்டுட்டேன்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷனை விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேரியபிள் ஒய் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கிறது தான் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர். பட் எதில் வேணாலும் போடலாம் அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியன், அபிப்பிராயம். ஓகேயா? ரைட். அதனால் இது வந்து நெசசரி கிடையாது. ஏன்னா ஒய் ஈக்குவல் டு கேன்னு எடுத்தனால செஞ்சுட்டேன். ஆனால் பாரு, சொல்யூஷன் இதுதான் கிடைக்குது. ஒய்க்கு கேன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல எழுதலாம். என்ன எழுதலாம்? இந்த இதுதான் ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். தெரியுதா சொல்கிறது? எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் கே கமா கே ஒய்க்கு எடுத்தது. அப்போ கே பிலாங்ஸ் டு ஆர். ஆரை பொறுத்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் இங்கே உள்ள கான்செப்ட்ஸ். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், மெனி சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். யூனிக் சொல்யூஷன்னா எல்லாமே நம்பர்ஸ் வந்துருச்சு, நாட் ஈக்குவல் டு 0ன்னு, அதனால் டிவைட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் எல்லாமே 0 ஆனனால மெனி சொல்யூஷன் கொண்டு வர்றோம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ இன்கன்சிஸ்டன்ட் நோல் சொல்யூஷனுக்கு என்ன சார் செய்கிறது? அப்போ அதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் போட்டு காட்டணும். புரியுதுங்களா சொல்கிறது? நம்ம அதுக்கு ஒரு ஆன்சரு என்ன செய்யணும்? நம்ம ஒரு நம்மளாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நான் போட்டு காட்டுறேன் பாரு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2, 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5. கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாரு. தெரியுதா? அதே மாதிரி டெல்டா கண்டுபிடி. டெல்டா எக்ஸு கண்டுபிடி. டெல்டா வந்து 0 வந்துருச்சு. டெல் எக்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னு பாரு. அந்த எக்ஸோடைய காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன். 2 2s are 4, 1 minus 1 5 is 5, நாட் ஈக்குவல் டு, அதாவது -1 நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ நீ கிராமர் ரூல் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் பை டெல்டா அப்படி தானே போடுவோம். டெல் ஒய் தேவையில்லை, இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன நம்மளோட நாலேஜை பொறுத்து தான் அது. டெல்டா எக்ஸோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு ஆன்சர் வருது. எப்படி டிவைட் பண்ணாலும் இந்த பாரு, டெல்டா ஈக்குவல் டு 0 தான். ஆனால் டெல் எக்ஸ் டெல் ஒய்லாம் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர்றதுனால அதான் நம்பர் பை எனிதிங் அப்படின்னு வரும். டெல் எக்ஸ் பை டெல்டான்னு போடையில் நாட் ஈக்குவல் டு 0 நம்பர் தானே, நம்பர் பை எனிதிங்னு வரனால the given system of equation is inconsistent and it has no solution அப்படின்னு அர்த்தம். இன்கன்சிஸ்டண்ட்டு அண்ட் it has என்னது? நோ சொல்யூஷன். அவங்களா கொடுத்து உனக்கு கேட்பாங்க. பட் நம்மளுக்கு இருக்கிற இப்போ ப்ரெசண்ட் +2க்கு என்ன இருக்குன்னா யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. 1.4 எக்ஸசைஸ். பட் அவங்களா கொடுத்தாங்கன்னா மெனி சொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, நோ சொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0னா தான் கன்சிஸ்டண்ட். அதனால் வச்சுக்கோ. ஓகேயா? மறந்துடாத.
உனக்கு சின்ன பிள்ளையில் அந்த அல்ஜிப்ராவில் இருக்கும்டா A1/A2 ஈக்குவல் டு B எப்படி சார் வந்து அவங்களா எடுத்து இந்த கணக்கை போடுறாங்க அப்படின்னு நீ நினப்ப. இந்த 3 ஈக்குவேஷன் போட்டு காமிச்சல 3 மாடலு, இந்த இதுதான் அதோடைய அர்த்தமே. A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2 அப்படின்னா அந்த எக்ஸ் கோஎஃபிஷியனுடைய டிவைடும் ஒய் கோஎஃபிஷியன் ரேஷியோவும் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்கடா. மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் கான்ஸ்டன்ட் மட்டும் வேரியேஷன் ஆச்சுன்னா நோ சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. புரியுதா சொல்கிறது? இதுதான் அதோட அர்த்தமே. நல்லா கூர்ந்து கவனிச்சுப்பார். கான்ஸ்டன்ட் மட்டும் வேறையாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. மூணுமே ஈக்குவலாக இருந்தால் மெனி சொல்யூஷன். எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் ரேஷியோ வந்து வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? மெனி சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, யூனிக் சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்ட் தான். நோ சொல்யூஷன் அப்படின்னால தான் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறது. ஒருங்கமை உடையது ரெண்டுமே, மெனிக்கும் யூனிக்குக்கும். பட் நோ சொல்யூஷனுக்கு ஒருங்கமை அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதான்னு பாரு. இதை வச்சு தான் அந்த 1.4 எக்ஸசைஸ் ஃபுல்லாக போகும். யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. திருப்பி சொல்கிறேன், நீ பட் தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கும் அப்படின்றனால தான் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் நான் இடையில வந்து உனக்கு டைம் கிடச்சிச்சின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 3 டைப்புக்குமே 2x2க்கும் 3x3க்கும் 3x3க்கும் நான் என்ன செய்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதனால் நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. அது வேறு ஒன்றும் கிடையாது. அதில் நீ யோசிக்க வேண்டியது இதுதான். இதை எழுதியிருக்கேன் பாரு. டெல்டா ஈக்குவல் டு 0, டெல்டா எக்ஸ் ஒய் ரெண்டுமே 0 வந்தால் மினி, டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0 தான் யூனிக் சொல்யூஷன். பட் நோ சொல்யூஷனுக்கு வந்து டெல்டாக்கு 0, டெல்டா எக்ஸுக்கு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத இந்த பாயிண்ட்டை தான் நீ ஞாபகத்து வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் 1.4 அப்படி ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.